என் பேர் கார்த்திக்குங்க. அவங்க அவங்க எனக்கு அத்தை மாமா. வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. மாமா சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இப்போ வாமிட் எடுத்துருக்காரு. வாமிட் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து போய் படுத்துருக்காரு. படுத்த உடனே என்னை வந்து நான் வந்து எப்பயுமே ஃபோன் பண்ணுவேன். ஈவினிங் நான் ஃபோன் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணவே அவங்க என்னை வந்து மாதிரி மாமாவுக்கு ஒன்றுமே இல்லைடா வாடா அப்படின்னா. அங்கேருந்து அங்கே 6:56க்கு அங்கே ஃபோன் பண்ணாங்க. அங்கேருந்து கரெக்டாக 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் நான் வந்துட்டேன். வந்து பார்த்தா 2 பேருமே ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. இங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி போனோம், 2 பேருக்குமே பல்ஸ் இல்லைன்ட்டாங்க. 5:45 அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க பார்த்த அதிர்ச்சியில் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. எத்தனை வருஷமா? ஒரு 40 வருஷமா. 40 வருஷமாக ஒன்றாதான் இருக்கு. 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு வனிதா, சின்ன பொண்ணு பிரீத்தி. ஆமாம். இவங்க சண்டை போடுறதுனா பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ் கூட அவங்க சண்டை போடுறது இதுவாகாது. சண்டை போட்டாங்கன்னா கூட உடனே பேசிடுவாங்க. ஏன்னா இவங்க இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. போகும்போது கூட பாருங்கள் 2 பேரும் சேர்ந்தே போயிருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு வாயில் சொல்ல முடியாத வார்த்தை. நான் இந்த கோயிலோட குருக்கள் சார். இந்த கோயிலோட 25 வருஷமாக இந்த குருக்களாக இருக்கேன். அவங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. இந்த கோயிலை உருவாக்குனவர் அவர் தான். இந்த இடத்துல சிவலிங்கபுரத்தில் செல்வ விநாயகர்னு ஒரு கோவிலை உருவாக்கி ஸ்தாபனம் பண்ணி அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவருக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ஆனால் இந்த கோயிலில் நானும் 25 வருஷமாக அவர் கூட நானும் இது புரிஞ்சுருக்கேன். நல்லா இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்கி யாருக்குமே கிடைக்காது. பொதுவாக எல்லாருமே வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் ஒன்றா தம்பதிகளாக இறந்து தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் ஒரு வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சி அடுத்த நிமிஷத்தில் தன் உயிர் போயிருக்குன்னா அவங்கள மாதிரி ஒரு அந்நியமான தம்பதிகளை இனிமேல் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம். எனக்கு என்ன பொறுத்தவரையிலையும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம். அவங்க ஆத்மா வந்து இறைவனோட திருவடியை சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும். அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவங்களோட ஆத்மா எங்கே இருந்தாலும் இந்த கோயிலை சுற்றின்னு தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த கோயிலில் தான் எனி டைம் இருந்துட்டுருப்பாங்க. கணவன் மனைவி இந்த கும்பாபிஷேகம் பண்ண பிறகு அவங்க 2 பேருமே இந்த கோயிலில் தான் எனி டைம் இருந்துட்டுருப்பாங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கூட அவங்க கோயிலை திறந்து விளக்க போட்டு அவங்க வந்து அவங்க பணியை பார்த்துட்டு கோயிலுக்காகவே இருந்தவங்க அவங்க. அதனால் இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுத்து அவங்க நல்லபடியாக கரை சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். குடும்பம் அவங்க குடும்பத்தால் அவங்க 2 பொண்ணுங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா வருவீங்களா, தனித்தனியாக இருந்தீங்களா? இல்லை, அவங்க வீடு இங்கே, எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கேகே நகர். அவங்க சின்ன பொண்ணு வீடு கைக்காங்கப்போம். எல்லாம் நியர்பை தான், நியர்லி வித்தின் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் எல்லாமே எப்பயுமே வந்துடுவோம். ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க. அதான் அவங்க மற்றவங்க மாதிரியெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இல்லை சார், அவங்க உண்மையிலே அவங்கள மாதிரி ஒரு தெய்வப்பிரிவு கிடையாது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி இத்தனை கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்களோட உயர்ந்திருப்பாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை பேட்டி எடுக்கிறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அன்னுன்யமாக இருந்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு மக்களோட வாழ்ந்திருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு மேலே சொல்கிற வார்த்தை இல்லை. அது ரொம்ப. மாமா பேர் என்ன? அவர் பேர் மூர்த்தி, அம்மா பேர் சாந்தி. அவர் பேர் லிங்கமூர்த்தின்னு பேர். ஆனால் நாங்கள் எல்லாம் கூப்பிட்றது மூர்த்தின்னு தான் அவரை கூப்பிடுவோம். அவரோட உண்மையான பேர் லிங்கமூர்த்தி. அம்மா பேர் சாந்தி. அந்த சாந்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு அவங்க நிம்மதியாக சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான்.